Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை பட்டாணி குருமா தாங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. 4 தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமா, 2 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேங்க. 10 முந்திரியா எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா இஞ்சி துண்டுகள், 5-6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சீரகம். நான் ஃப்ரெஷ் பட்டாணி 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. இப்ப மிக்சி ஜார்ல தேங்காய் விழுது அரைச்சிக்கலாங்க. இப்ப கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலைய சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 10 முந்திரிய சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி துண்டுகள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்ப ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கல்பாசி எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து கொடுங்க. பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்ப 4 தக்காளியை கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் இது கூடவே சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. இப்ப இந்த நேரத்துல 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த ஃப்ரெஷ் பட்டாணிய சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இத போல நல்லா கலந்து கொடுங்க. இப்ப 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. நல்லா திக்கா வந்துருச்சுங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை பட்டாணி குருமா நல்லா வாசனையா கம கமன்னு அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தலை, புதினா கொஞ்சமா சேர்த்து ஒரு தடவை கலந்து கொடுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க. சப்பாத்தி, தோசை இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.